பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வேக வச்சுருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரிப்பு போட்டுக்கிறேன். ரெண்டாவது கோகுரு ஃபஸ்ட்டு ஒரு 4 மீன் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 மீன் இருக்குது. மீன் குழம்பு வச்சேன், சாப்பாடு செஞ்சு வச்சு பாருங்கள். இடம் மாங்காய் தோப்பு, மாங்காய் மரம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இது வேப்ப மரம், மக்க மரம். மீன் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி மீன் கொண்டு வந்துச்சு. ஒரு வீடு தூக்காச்சு. இப்போ அடுத்தது செஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு 2வது ரவுண்டு போட்டு நம்ம இது பண்ணணும். ஆனால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், கறி குழம்பும் சூப்பராக இருக்கும். நேற்று கருவாட்டு குழம்பு செஞ்சேன், நான் போட முடியல வீடியோ. நீங்கள் எதாவது தப்பாக வச்சுக்காதீங்க. இனிமேல் நான் என்னென்ன செய்யணும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதான் மீன் நான் இது போட்டுக்கிறேன். சாப்பாடெல்லாம் வச்சு நாள் தாங்க முடியல, பயங்கர நாள். பாருங்க, இதெல்லாம் நான் சமைக்கிறேன். வீடு இருக்குது. நான் வீட்டில் ஏன் சமைக்கணும், இந்த கடை ஆகிடும். இதுதான் என் கடை. அதனால் கடையிலேருந்து திருப்பி வீட்டுக்கு போய் சமைக்கணும். அதனால் வீட்லேயே சமைச்சிடுறேன். இங்கே அடுப்பில் செஞ்சால் தானே ஆரோக்கியம். கேஸில் செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ எங்கே எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் கேஸுன்னு பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் ரெடி. சரிங்களா, மீன் வறுவல் ரெடி. மீன் குழம்பும் வச்சிட்டேன், சாப்பாடும் செஞ்சாச்சு. இன்றைக்கி போய் ஒரு பிடி மீன் இங்கே இருக்கலாமா. இந்த கருப்பில் வாசனை கம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பில் போட்டு பாருங்கள், எவ்வளோ பேர் மீன் பார்த்தீங்களா. எவ்வளோ பேர் மீன். இன்னைக்கு ஒரு புது மீன் வறுவல், மீன் குழம்பு, வாய் எடுத்து குடிச்சிடலாம். ரெஸ்ட்டும் பாருங்கள்.
மீன் வறுவல் ரெடி. இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன்.